அநேகன் பார்ட் 2 இந்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா கங்குவா. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைனர். என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்படி அப்படின்றன்னு கேட்டிங்கன்னா, அநேகன் படம் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்ட் 2வாக வந்து இங்கே சிவா எடுத்திருக்காரு. இதில் வந்து நம்ம சூர்யா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து பார்ட் 2ல் வந்து காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு பார்ட் 3 வேறு இருக்குது. சரி, ஓகே. இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் நீ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டே படம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொக்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதுக்காக சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸுக்கு நம்ம போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட நான் ப்ளஸ்ஸாக எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை மட்டும் நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா 7000 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன கதை இருக்குதுமோ அதே மாதிரி தான் இந்த கதையும் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. 24ல் நடக்கிற சீனெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கல் எடுத்து அடிக்கணும் போல் தான் இருக்குது. சூர்யாவுக்கு நடிக்க தெரியலையோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். நடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, பச்சையாகவே தெரியுது சூர்யா வந்து ஏன் இவ்வளோ மொக்கையாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்குமே வந்து அந்த பையன் ஒரு கேரக்டர் மாதிரி, ஒரு குழந்தையோட கேரக்டர் வந்து ரஷ்யாவில் வந்து ஏதோ பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டில் பார்ட் 3 வேறு வரப்போதான். பார்ட் 3யா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கங்குவோட பார்ட் 2 தான் நான் சொல்கிறேன். நான் அதில் வந்து காட்டுவாங்க நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய வச்சு அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தைக்கு ஏதோ மந்திர சக்திலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு சாத்தியம், ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் சரி, லாஜிக் நிறைய மிஸ்டேக் ஆகுது. இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம். பாதிக்கு பாதி தான் என்னால் கொடுக்க முடியும். இதுதான் வந்து இந்த படத்தோட ரேட்டிங்கு. 250 ரூபா உன்னோட காசு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல ஏசியில் இருந்த மாதிரி தான் எனக்கு அது ஒர்த்துன்னு தோணுது. சரி மக்களே, வேறு ஒரு பதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.